தீக்குச்சி வரிசை பத்த வைடி பாப்போம். சரி. காத்து அடிக்குதுன்னு தெரியுதுல, கொஞ்சம் கவனமா பத்த வைக்கணும்னு தெரியாதா? என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா பத்த வை. நான் உன் மேல வச்ச நம்பிக்கை வீண் போகல. ஜனனி, தாலி நீ என் தாலி கிடைச்சிருச்சு, திரும்ப கிடைச்சிருச்சு. நான் சொல்லல, முத்து மாமா எனக்கு தானே கொடுத்தது திரும்ப கிடைச்சிருச்சு. எனக்கு தான் முத்து மாமா சொந்தம்னு அந்த பொன்னாச்சி அம்மனை பாடையாளம் காமிச்ச மாதிரி இருக்கு. வழக்கமா மரத்துல இருந்து மாங்காய் தான் விழும்பாங்க, இங்க தாலியே விழுந்திருக்க. நடந்த எல்லாத்துக்குமே காரணம் உங்க ஆழ்மான நம்பிக்கை தான். இதே நம்பிக்கை உங்களை கல்யாணம் வரைக்கும் கூட்டிட்டு போய் அண்ணன் கையால உங்க கழுத்துல இதே தாலியை கட்ட வைக்க போகுது. அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை நடைபெற்று வருகிறது. விபத்துக்கு காரணமானவர்களை நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மேலும் 10 நாட்களுக்கு கடுமையான நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வீட்டுல நடக்கிற செய்திய தெரிஞ்சுக்காம செல்லுல வர செய்திய முக்கிய செய்தியா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படி சொல்ற? என்னாச்சு ஸ்வேதா? என்ன ஆகல அத்தை? எல்லாம் திரும்ப திரும்ப என்ன வெறுப்பேத்துற மாதிரியே நடந்துகிட்டு இருக்காத்த. அப்படி என்ன நடந்துச்சு? எல்லாம் அந்த வெண்ணிலா அடிச்ச கூத்துதான். வெண்ணிலாவுக்கு எதிரா நம்ம ஏதாவது செய்யலாம்னு நினைச்சாலே ஏதோ ஒரு சக்தி வந்து அவளுக்கு உதவி செஞ்சிடுது. நீங்க என்னடானா வீட்டுல நடக்கிற எதுவுமே கவனிக்காம இருக்கீங்க. செல்போன்ல வர செய்தி தான் முக்கியமா உங்களுக்கு?
இங்க பாரு ஸ்வேதா, அவளுக்கு ஏதோ ஒரு சக்தி உதவுதுன்னா அத பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? எல்லா சக்தியும் மீறின நம்ம சக்தியால அவளை அழிச்சே தீரணும். இதுக்கு மேலேயும் நாம பொறுமையா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா அதை விட பெரிய முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்ல. ஆமா, அவ கதையை முடிக்கிற எல்லா ஏற்பாடையும் நானே பண்றேன். யாரு ஏற்பாடு பண்ணாலும் சரி, உன் பேரையோ இல்ல என் பேரையோ அவங்க இழுத்துறவே கூடாது. அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சு, அதுக்கப்புறம் மொத்த சொத்தையும் நம்ம மறந்துட வேண்டியதுதான். புரியுது. தெளிவா சொல்லிதான் ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணுவேன். சென்னையில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த வடமாநில கொள்ளையர்கள் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளது. சவுகார்பேட்டை யானை கவுனி பகுதிகளில் இரவு நேரங்களில் கடைகள் மற்றும் வீடுகளில் அடுத்தடுத்த கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறுவதாக புகார்கள் வந்தன. நேற்றிரவு சவுகார்பேட்டையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் ஒரு வீட்டிற்குள் நுழைய முயன்ற 4 பேரை பிடித்தனர். அவர்களிடம் 2 லட்சம் ரூபாய் பணமும், ஸ்க்ரூ டிரைவர், சிறிய கடப்பாறை கம்பி முதலியவை கைப்பற்றப்பட்டன. இந்த தொடர் கொள்ளை சம்பவமாக சென்னையில் உள்ள மக்கள் நீ என்ன நினைக்கிறேன்னு புரியுது ஸ்வேதா, அதே மாதிரி செஞ்சிரு. ஆமாத்த, அவங்க ஸ்டைலே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். யாராலையும் இது எதுக்காக நடந்த கொலைன்னு கண்டுபிடிக்க முடியாம தான் இருக்கும். இதை இப்படி பண்றதா புத்திசாலித்தனமா இருக்கும் அத்தை. ஜனனி, ருத்ரா கத்ரா. என்ன ருத்ரா? ருத்ரா, என்னாச்சு? என்னாச்சு? என்னடா? ஏன் கத்துன? என்னாச்சு? ஐ வா. ருத்ரா, என்னாச்சு ருத்ரா? ஏன் அழுறடா? இப்போ எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல நீ கிணத்துக்குள்ள விழுந்து நீ பயங்கரமா கத்துன. அதான் பயந்துட்டேன். அச்சச்சோ. அது நிஜமாயிடுமா சித்தி? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தி. சித்தி, பயமா இருக்கு. பேசாம அமைதியா இரு, பயப்படாத. சித்தி நல்லா தானே இருக்கேன். சித்திக்கு ஒண்ணும் ஆகலடா. இல்ல, எனக்கு பயமா இருக்கு. நீ என்னை விட்டு எங்கேயும் போகாத. அழகப்பா, நம்ம ஊர்ல சூப்பரா ஒரு நீச்சல் அடிப்பியடா. கடத்துல தானே? கிணத்துல அடிக்க நாங்க இருக்கோம்டா. நீ தரையில நீச்சல் அடிக்கிற வீரனாச்சடா. அந்த மாதிரி ருத்ரா குட்டிக்கு தரையில ஒரு நீச்சல் அடிச்சு காட்டு. தரையிலையா? ஊர்ல அவ்வளவு சூப்பரா கவுத்து போட்ட கரப்பாம்பூச்சி கணக்கா நீச்சல் அடிப்பா, இங்க வந்து முழிக்கிற. அடா, எனக்கு தெரியாதுடா. போடாடே, நீ எல்லாம் துணுட்டு வயித்த வளர்க்கதா லாய்க்கு. அந்த மாதிரி முழிக்கிறான். அப்ப நீ அடிச்சு காட்டு. காட்டுறேன். ருத்ரா குட்டி, அழகப்பா நீச்சல் அடி காட்டியாங்க. இந்த அண்ணாமலை அங்கிள் நீச்சல் அடி அடி, அடி. நீச்சல் அடிக்கடா. ருத்ரா பாரு. எப்படி இருக்க அண்ணாமலை அங்கிள் தரையில அடிக்கிற நீச்சல்? ஏ மாப்ள, பல்டி அடிச்சிட்டு பண்ணுவியா? அது செய்ய. அந்த மாதிரி அடிக்கிறான் பாரு. அப்படி இப்படி இப்படி இதா அழகா. எப்படி இருக்கு ருத்ரா குட்டி? எனக்கு இந்த நீச்சலை பார்த்து எனக்கு அழகு இன்னும் அதிகமா தான் வருது. என்ன ருத்ரா குட்டி, அண்ணாமலை அங்கிள் அழகப்படோட நீச்சலை சேர்த்து அடிச்சிருக்க, அதுக்கும் சிரிக்க மாட்டேங்கிறியா? வா. ருத்ரா குட்டி, எனக்கு ஒண்ணு வருது. சரி, சீக்கிரம் போயிட்டு வாடா. டேய், இருடா, ஐடியா வருதுடா. அப்ப சொல்லி தொலை. சரி, உனக்கு ஊசி போடுறதுனா பயம் தானே? ஒரு நர்ஸ் வந்து உனக்கு ஊசி போட போறா, அதுக்கப்புறம் நீ சிரிக்க போற. நர்ஸ போய் கூட்டு வரேன்.
பார்த்தோம் மாப்ள, இந்த அழகப்பா ஏதாவது நர்ஸை கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து ஒளிச்சு வச்சிருக்கானா? ஐயோ, பூங்கோதைக்கு தெரிஞ்சதையும் நான் புளியோதரை கிண்டுற மாதிரி கிண்டிடுவா. சரி வாங்க போய் பார்க்கலாம். சித்தி, ஊசி போட போறாங்க. என்ன காப்பாத்து சித்தி. பயப்படாதடா, சித்தி, அவங்க என்ன சும்மா காப்பாத்து விளையாடுறாங்க. சித்தி. ஊசி எல்லாம் போட மாட்டாங்க. சித்தி. இத பாரு, நீ ஓடாத. ஒரே ஒரு ஊசி, நீ சிரிச்சுக்கிட்டே இருப்ப. நான் ஊசி போட்டதும் நீ ஜாலியா சிரிச்சுட்டு இருப்ப. நான் ஸ்பெஷல் நர்ஸ், தெரியுமா உனக்கு? வேணாம் வேணாம் வேணாம். ஏய் பேபி, டோன்ட் கிரை. ஐயோ ருத்ரகுட்டி, இங்க வா இங்க வா. அட உன பிரில்லியன்ட் நடிச்சானே, இங்க வா இங்க வா, பயப்படாத வா. அது உண்மையான நர்ஸே இல்ல. எங்கேயாவது 4 மூட்டை மைதேவை சேர்ந்து பசஞ்சு வச்ச சைஸ்ல நர்ஸை பாத்திருக்கியா? உத்துப்பா ருத்ரகுட்டி, அதுவும் அழகப்பா மாமா. ஹாய் பட்டு, ருத்ரகுட்டி அடையாளம் தெரிஞ்சிச்சா? ஆமா, நம்ம அழகப்பா மாமா. மாமா சூப்பரா இருக்கீங்க. ஐயோ, தேங்க்யூ தேங்க்யூ. ஐயா, நான் சிரிக்க வச்சிட்டேன். ருத்ரா குட்டியை நான் தான் சிரிக்க வச்சேன். ஹாய் மாப்பிள்ள. என்ன கோலம் இது? என்னடா நடந்துட்டு இருக்கீங்க? நீ எல்லாம் போயிட்ட மாப்ள. செம காமெடி. அது ஒண்ணும் இல்ல மாப்ள, நம்ம ருத்ரா குட்டி இருக்கால, அவர் கனவு கொண்டிருக்கா. அந்த கனவுல வெண்ணிலா தொப்புக்கிடையும் கிணத்துல விழுந்துட்டாலாமா. அதை பார்த்து பயந்து போய் அழுன்னு அழுதுட்டு இருந்தா. நாங்க எல்லாரும் அவளை சமாதானப்படுத்த எவ்வளவு குட்டிக்காரணம் போட்டோம். ஆனா நம்ம அழகப்பா மாப்பிள்ள இருக்கானே, இந்த மாதிரி நர்ஸ் கெட்டப் போட்டுட்டு வந்து இவ்வளவு சிரிக்க வச்சுட்டா. ஆனா எனக்கு தான் இவ்வளவு இந்த கெட்டப்ல பார்த்ததுமே ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவோம் போல ஆயிடுச்சு. படுவா, ரொம்ப பேசின இடுப்புலயே குத்துருவேன். ருத்ராகுட்டி, பயந்துட்டீங்களா? இங்க வாங்க. உட்காருங்க. என்னாச்சு செல்லக்குட்டிக்கு? பயந்துட்டீங்களா? வெண்ணில சுத்திக்கு தான் ஆயிடும்னா எப்படி ஆகும்? நான் இருக்கேன்ல, நீங்க வேற இருக்கீங்க. நம்ம 2 பேரும் மீறி உங்களுக்கு என்ன ஆயிட போகுது? நீங்க யாரு? முத்தரசனோட பொண்ணு. முத்தரசன் பொண்ணு பயப்படலாமா? தைரியமா இருக்கணும்ல. இருப்பீங்களா? இருப்பேன்பா. இனிமே நான் என்ன கனவு கண்டாலும் பயப்பட மாட்டேன். சரி, இப்ப போய் தூங்கிக்கிறீங்களா? வாங்க. போங்க. வெளியில சுத்திக்கிட்டு போய் தூங்குங்க. அப்பா, இப்படி தலையில முட்டிக்கிட்டா மறுபடியும் ஒரு தடவை முட்டிக்கணும். இல்லனா தலையில பெரிய கொம்பு முளைக்கும். கொம்பு முளைச்சிருமா?
முளைச்சிட்டு போட்டோம். இவ்வளோ தலையில வெறும் முடியோடு இருந்துட்டோம். இனிமேல் 2 கொம்போடு இருந்துருவோம். யாராவது நீங்கள பெரிய கொம்பனா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு கொம்ப காமிச்சிடலாம் இல்லையா? இல்லப்பா, நீங்க சித்தி தலையில முட்டுங்க. உங்களுக்கு வேணா கொம்பு வச்சுக்க ஆசையா இருக்கும். சித்தி கொண்டு வேணாம், ஒழுங்கா நீங்க முட்டுங்க. பெரிய அம்பிகாபதி அமராவதி எல்லாரும் மோதிரத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே கம்பெடுத்து தலையில ஒண்ணு போடணும் போல இருக்கு. மாப்பிள சீக்கிரம் முட்டு. அப்புறம் கொம்பு முளைச்சிச்சுன்னா முத்தரசன் கூப்பிட்டு போய் கொம்பரசன் கூப்பிட வேண்டி இருக்கும். இருடா. அண்ணே முட்டுங்கண்ணே. பா, சீக்கிரம்பா. ஐயோ, இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு வர ஆத்திரத்துக்கு செவுத்துல போய் முட்டிக்கலாம் போல இருக்கு. பெரிய காவிய காதலர்கள் இவங்க முட்டிக்கிறத மொத்த குடும்பமும் சேர்ந்து கை தட்டி வரவேற்கிறாங்க. எனக்கு வர கடுப்புல ஏண்டி இவ்வளவு கடுப்பாகுற? மாமா என்ன சொன்னாருன்னு கவனிச்சியா? வெண்ணிலாவுக்கு இவங்க எல்லாரும் சுத்தி இருக்கிற வரைக்கும் எதுவுமே ஆகாதாம். அவளுக்கு இவங்க எல்லாரும் சுத்தி இருக்கிறப்பவே பெருசா ஒண்ணு ஆக போகுது. அதை எப்படி இவங்க தடுக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன்.